யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கஸ்டமரா ஒரு லக்ஸுரி கார் பிராண்டோட ஷோரூம்க்கு போறீங்க. ஆனா அங்க போய் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு சூப்பரான கார் டிசைன், அதுல இருக்கக்கூடிய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு போவீங்க. ஆனா அந்த கார் ஷோரூம்குள்ள போன உடனே ஒரு பெரிய கல் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கஸ்டமரா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். இதுதாங்க ஜாகுவார் பிராண்ட்ல நடந்திருக்கு. ஜாகுவார் பிராண்ட் தங்களோட விஷனை ஜனவரி 2005ல ரீஃப்ரேம் பண்றாங்க. நாங்க இப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வர போறோம், ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் லான்ச் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் ஒரு மிகப்பெரிய பிளண்டரா வந்துச்சு. என்ன பிளண்டர், அதுல இருந்து கத்துக்க வேண்டிய என்னென்ன லெசன்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம். ஜாகுவார்ங்கிற பிராண்டு எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலரான ஒரு லக்ஸூரியஸ் பிராண்ட்னு தெரியும். அவங்களோட ஸ்லீக்கி கார்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேனே இருக்காங்க. நிறைய லாயல்ட்டி கஸ்டமர்ஸ் எஸ்பெஷலி யூரோப்பியன் மார்க்கெட்ல இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய விஷனை நாங்கள் ரீட்ராஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடை லான்ச் பண்றாங்க. அந்த ஆடை மட்டும் லான்ச் பண்ணல, அவங்க லோகோவையும் மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பழைய டிசைன்ஸ் எதுவுமே நீங்க வாங்க முடியாது, இனிமேட்டு புதுசா வரப்போற காரை தான் லான்ச் பண்ண போறோம், அதுதான் அவங்களோட ஆட்லயும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்றாங்க. அப்புறம் அவங்க ஆட் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடை நீங்க பார்க்கலடா, கட்டாயமா பாருங்க. இப்போ இந்த ஆட்ல பாத்தீங்கன்னா, ஒரு லக்ஸூரியஸ் காரை வாங்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு ஸ்டியரிங் வரணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வரணும், அதோட ஸ்லீக்கி டிசைன்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுல எதுவுமே கார் சம்பந்தப்பட்டது இல்லாம ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோவும் கடைசியில ஒரு பெரிய கல்லும் வச்சிருக்காங்க. இது அவங்களோட கஸ்டமர் தலையில கல்ல போட்ட மாதிரி இருந்தது. நீங்க ஒரு கஸ்டமரா ஒரு லக்ஸூரியஸ் கார் ஷோரூம்க்கு போறீங்க, இல்ல ஒரு ஆடை பாக்குறீங்கன்னா அதுல என்ன பார்க்கணும்னு விருப்பப்படுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற இந்த சிம்பிளான விஷயத்த ஜாகுவார் கம்பெனி அவங்க யூடியூப் சேனல்ல பண்ணியிருந்தாலே இன்னைக்கு அவங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சு அவங்களோட பிராண்ட் இவ்வளோ தூரம் ஃபெயிலியர் ஆயிருக்காது. இந்த ஆட் லான்ச் பண்ணிட்டாங்கங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடை லான்ச் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே அவங்களோட சேல்ஸ் 97.5% அப்படியே படுத்துருச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க 1961 கார்ஸை செல் பண்ணுறாங்க யூரோப்பியன் மார்க்கெட்டில். அதே மார்க்கெட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 49 கார் தான் விற்றுருக்காங்க. இப்போ என்ன பெரிய தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கஸ்டமரோட மைண்டில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கஸ்டமராக ஒரு ப்ராடக்டை போய் வாங்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் என்னங்கிறது தான் முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அதோட விஷன் என்ன, ஐடியா என்னன்னு பார்ப்போம். இவங்க விஷனையும் ஐடியாவையும் விற்றாங்களே தவிர்த்து அந்த ப்ராடக்ட் என்ன, அது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கும், அது எப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறதையே அவங்க வைக்கல. ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கார் ஷோரூமில் நீங்கள் இன்னைக்கு ஜாகுவாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காரே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, எல்லா பழைய கார்ஸ் எல்லாமே ஜாகுவார் ஃபுல்லாக ரிட்ரைவ் பண்ணிட்டு வெறும் இந்த எலக்ட்ரிக் கார் தான் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் காருமே லான்ச் ஈவெண்ட்லேயோ இல்லை ஆட்லேயோ அவங்க காமிக்கவே இல்லை. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட மைண்டில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் வெறும் ஐடியாவையோ விஷனையோ நம்ம விற்கக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணணும். ப்ராடக்டே இல்லாமல் ஒரு ஆட் கம்பெயினை முதல்ல நீங்கள் லான்ச் பண்ணவே கூடாது. எனக்கு என்னவோ ஜாகுவார் கம்பெனிக்கு யாரோ சூன்யம் வச்ச மாதிரி இப்படி ஒரு ஆடை யார் லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல, கம்பெனி படுத்தே போயிடுச்சு. இந்த கம்பெனி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவோட மார்க்கெட்டை அவங்க எப்படி டாமினேட் பண்ண போகிறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம்.